ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து லா நம்பர் 26 வந்து பார்ட் 2 பற்றி பார்க்க போகிறோம். லா நம்பர் 26 என்னன்னு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். கீப் யுவர் ஹேண்ட்ஸ் க்ளீன் அப்படிங்கிறது, அப்பழுக்கற்றவராக உங்களை வந்து தூய்மையானவராக நீங்கள் உங்களை காமிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த லா. அதில் வந்து ஒரு பார்ட் என்னென்னா மேக் யூஸ் ஆஃப் த கேட் ஸ்பா அப்படிங்கிறது. மேக் யூஸ் ஆஃப் கேட் ஸ்பானா அது அப்படியே நீங்கள் மொழிபெயர்த்து பாருங்கள். இது ஒரு கதை இருக்குது, சின்ன கதை இருக்குது இதில். அதாவது பூனையும் வந்து குரங்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததான். அப்போ வந்து அது வந்து இந்த இந்த செஸ்நட்ஸை வந்து அந்த தீயில வந்து சுட வச்சு ரெண்டு பேரும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சான். அப்போது என்ன பண்ணிச்சான், பூனையோட செஸ்நட் வந்து சூடான பிறகு குரங்கு என்ன பண்ணிச்சான், பூனையோட கையை எடுத்து அந்த சூடாக இருக்கிற செஸ்நட்டை எடுத்து சாப்பிட்டுச்சான். ஸோ தன்னோட ஃப்ரெண்டோட கையை யூஸ் பண்ணி அதோட பாவை யூஸ் பண்ணி சூடான இதை எடுத்து தான் சாப்பிடுது. ஸோ தனக்கு அந்த சூடான விஷயத்தை எடுக்காமல் அதோட ஃப்ரூட்டை மட்டும் வந்து மகிழ்கிறது அப்படிங்கிறது வந்து இது மூலமாக என்ன ஆகும்னா, தன்னை வந்து ஒரு பெனிஃபிஷியராகவும் தன்னை தூய்மையானவர்களாகவும் காமிச்சிட்ருப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த லா பற்றி நம்ம ஒருத்தர் தூய்மையானவராகவும் அப்பழுக்கற்றவராகவும் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த கேரக்டர், நம்ம பொலிட்டிஷியன் கேரக்டர்ஸு, பாசஸில் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கஷ்டமான விஷயங்களை மட்டும் வேறு யாராவது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதாவது தன்னோட ரெப்புடேஷன், ஏன்னா ஒருவேளை அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா, அதில் ஃபெயிலியர் வந்ததுன்னா தனக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது, தனக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த டவுன் ஸ்பைரல், அது மூலமாக வர கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறது. இந்த கேட்ஸ்பாங்கிறது, மேக் யூஸ் ஆஃப் கேட்ஸ்பாங்கிறது அதை சுற்றி தான் அந்த லா வருது. நீங்கள் ஒரு தூய்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்த 40 laws of powerல பொறுத்தளவில் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரிட்டெண்டிங் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் லாலையும் பார்த்தோம். யாராவது இப்போ கன்சீல் யுவர் மிஸ்டேக் பை புட் இட் டு ஆன் அ ஸ்கேப் கோட் அப்படிங்கிறது பார்த்தோம். ஒரு பலிகடா மேலே வந்து பழியை போட்டு பிரச்சனைகளை வந்து தன்னிட்டிருந்து விலகி இருக்கிறது மூலமாக தான் எப்போவுமே ஒரு சுத்தமானவனாக இருக்கிறது, தூய்மையானவனாக வெளியில் காமிச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த லா. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டும் அதை சுற்றி தான் வருது. இதை நீங்கள் வந்து நான் வந்து ராபர்ட் கிரீன் ஒரு கதை சொன்னார், ஆக்சுவலாக கிளியோபெட்ராவோட கதை சொன்னார். நான் ஆக்சுவலாக நம்மளோட சினாரியோலே இந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம கேட்ஸ்பாங்கிற கதையை பார்த்திங்கன்னா, இப்போது எனக்கு ரீசண்டான விஷயங்கள்லேருந்தே நான் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போது ஆர்எஸ்எஸ் அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டாவை வந்து அதை வந்து செய்ய வைக்கிறதுக்கு யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழிசை, பொன்னார், இந்த மாதிரி ஆளுங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா, இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வெளியில் கொண்டு வர்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான விஷயங்கள். ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து துப்பாக்கி சூடு நடக்குது தூத்துக்குடியில், அதை வந்து எதிர்த்து அதை வந்து அதுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸிங் த கேட் ஸ்பா தான், மேக் யூஸ் ஆஃப் த கேட் ஸ்பா தான். அவங்க தனக்கு வந்து அந்த பெரிய ஒரு ஆளுமைக்கு வந்து கெட்ட பேர் வராமல் இந்த ரிஸ்க்கை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தா யாரையாவது வச்சு செய்ய சொல்லுவாங்க. இது ரஜினிகாந்த் கூட அதுக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது கூட நான் அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன்னா, அந்த ரஜினிங்கிற கேட் ஸ்பாவை யூஸ் பண்ணி இதுக்கான ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்களோட இந்த 4 years ஆஃப் ரூலில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பண்ணல, இது இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு பலிகடாவை யூஸ் பண்ணுறது, ஒரு கேட்ஸ்பாவை யூஸ் பண்ணி தன்னை வந்து ஒரு தூய்மையானவனாகவே காமிச்சிக்கிறது. இப்போது நீங்கள் ரஃபேல் டீலில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா, வந்து ரிலையன்ஸை வந்து ஒரு கேட்ஸ்பாவாக யூஸ் பண்ணிக்கிறது. அது மாதிரி ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டை ஒரு கேட்ஸ்பாவாக யூஸ் பண்ணி அப்படிங்கும்போது தன்னை வந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில் கொண்டு வரும். இதே மாதிரி நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் சினாரியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இதை வந்து மொராலிட்டி படி தன்னை அப்பழுக்கற்றவனாக இருக்கிறது எப்படிங்கிறது வந்து திருக்குறள் என்ன சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். திருக்குறள் குறள் நம்பர் வந்து 653 வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை
ஆதும் என்னும் அவர் அப்படிங்கிற ஒரு குறள் இருக்குது. என்னென்னா, மேன்மேலும் உயர்வோம் என்று கருதுபவர் தன் புகழ் கெடுவதற்கு காரணமான செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு. ஸோ இது வந்து மாரல், இது வந்து பெட்டர் மொராலிட்டி இது. ஆனால் உலகத்தில் நடக்கிறது என்னென்னா, உங்களை சுற்றி நடக்கிறது என்ன எப்படி இருக்குன்னா, தன்னை வந்து தூய்மையாக காமிச்சிக்கிறதுக்கு தான் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எகைன் நம்ம காலாவோட வில்லன் கேரக்டரும் எடுத்து பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து மக்களுக்கு வந்து தன்னை ஒரு தூய்மையானவனாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் மட்டும்தான். அதை சுற்றி இருக்கிற ரிஸ்கான எக்ஸிக்யூஷன்ஸ், அதான பிரச்சனைகளை டீல் பண்ணுறது, தப்பான விஷயங்களை டீல் பண்ணுறதுலாம் வேறு யாரையாவது வச்சு டீல் பண்ணிவிட்டு தன்னை வந்து பொதுமக்களுக்கு இடையில் வந்து ஒரு தூய்மையானவன்னு காமிச்சிப்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் பவர் கெய்னிங் டாக்டிக்ஸ். ஸோ ஒரு பிரச்சனைகளோ அந்த தன்னுடைய பேட் ரெப்புடேஷன்ஸ் எதுவுமே தன்னை அண்டாமல் இன்னொருத்தர் மேலே போடுறது, பலிகடா, கேட்ஸ்பா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பவர் கெய்னிங்கில் வந்து நடக்கும். ஸோ இது உங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸில் நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட அஃபிஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ் டெஃபினட்டாக இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட பாஸே கூட உங்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயங்களை வந்து இமெயில் அனுப்ப சொல்கிறது வந்து உங்களை பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேட் பிளேம் வரும்போது இட் வில் கோ டு யூ இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம். இதே நீங்கள் லா நம்பர் 26 பார்ட் 1 நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம். அந்த டோட்டோ என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த பிரச்சனையை வந்து தன்னிட்டிருந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு பலிகடா யூஸ் பண்ணோம். அந்த பலிகடா வந்து தான் கேட்ஸ்பா அந்த இடத்துல. ஸோ இது வந்து வெரி வெரி ப்ரூட்டல்னு நினைக்கிறேன் நான் ஒரு இடத்துலையும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பி அவேர் ஆஃப் தட் அண்ட் மேபி சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ் யூ நீட் டு யூஸ் இட் அப்படிங்கிறதா இந்த லாவோட எசன்ஸ் என்னை பொறுத்தளவில். Again, please follow me on other laws. இந்த லாக்கு இன்னொரு லாவும் வந்து கனெக்ஷன் இருக்குது. லா நம்பர் 5 நம்ம போன வீடியோவில் இதை பற்றி பார்த்துருப்போம். ரெப்புடேஷன், ஏன்னா ரெப்புடேஷனை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த கேட்ஸ்பா, ஸ்கேப் கோட், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பவர் கேனிங் டாக்டிக்ஸில் வந்து பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. Again, thanks for watching and we'll meet you in another video. Thanks. Bye.